குறைஷிகள் மிக மிக நம்பிக்கையாளர்கள். அரபுகள்கிட்ட இயற்கையிலேயே அமானத்து இருக்கும், நம்பிக்கை இருக்கும். நம்ம சமுதாயத்தில் ஒரு 2 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு ஒரு வாரம் கழிச்சு வந்து வாங்கிக்கிறேன்பான்னு சொன்னா, எந்த எழுத்தும் இல்லைன்னு சொன்னா, இவன் ஜேப்பில் வச்சுக்கிட்டு நீ 2 லட்சம் ரூபாய் கொடுக்கணும்ன்றான். அவ்வளவு நம்பிக்கை நம்ம சமுதாயத்தில். நிறைய முதலாளிமார்கள் ஹஜ்ஜுக்கு போகும்போது கடையில உட்கார வச்சுட்டு போவாங்க. வந்து பார்த்தாக்கா அவன் முதலாளியா இருப்பான், இவர் கடைசியில வேலைக்கு சேர்ந்துட்டு இருப்பார். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் காலத்தை கொஞ்சம் தொட்டு தொடருங்கள். நம்பிக்கையாளர்கள் சஹாபாக்கள் பொதுவாகவே குறைஷிகள் மிக மிக நம்பிக்கையாளர்கள். அதற்கு சான்று நிறைய உண்டு. உதாரணத்திற்கு ஒன்றை நான் சொல்லுவேன். உலிபத்தி ரூமு ஃபி அதனல் அர்த். அல்லாஹ் குர்ஆனிலே ஒரு வசனத்தை இறக்குவான். ரோமிகளை சஹாபாக்கள் வெற்றி கொள்ளுவார்கள். ஃபி பில்இ சினீன், பில்இ சினீன், சில வருடங்களிலே. இந்த வார்த்தை வந்தவுடன் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலாவும் உபய் இப்னு கலஃபும் பந்தயம் வைப்பார்கள். உபய் இப்னு கலஃப் சொல்லுவான், ரோமிகளை நீங்கள் வெற்றி கொள்வதா? அது நடக்கவே நடக்காது. ரோமிகளை வெற்றி கொள்ளவே முடியாது. அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்லுவார்கள், 3 வருடத்திலே நாங்கள் வெற்றி கொள்கிறோம். 10 ஆடு பந்தயம், 10 ஒட்டகம் பந்தயம், 3 வருஷத்துல வெற்றி. சரி என்று ஒப்பந்தம் நடக்கும். பெருமானாரிடத்திலே செல்வார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா சென்று சொல்லுவார்கள், நாயகமே 3 வருடத்திலே வெற்றி கொள்ளுவோம் என்று நான் பந்தயம் கட்டி இருக்கிறேன் நாயகமே. பெருமானார் சொல்லுவார்கள், பிலு என்ற வார்த்தைக்கு 3 என்ற அர்த்தம் அல்ல, 3லிருந்து 9 வரை எடுத்துக்கொள்ளும். அரபியில் இருக்கக்கூடிய பிலு என்ற வார்த்தை 3லிருந்து 9 வரை. அதனால் நீ பந்தயம் கட்டியது தவறு. பந்தயத்தையும் காலத்தையும் கூட்டிக்குள், ஒட்டகையையும் கூட்டிக்குள். பெருமானார் சொல்லுவார்கள். சரின்னு அபூபக்கர் ரலியல்லாஹு போவாங்க. 3 வருஷம் வேணா, 9 ஆண்டு பந்தயம், 9 ஆண்டுகளில் நாங்கள் வெற்றி கொள்ளுவோம், ஒட்டகையை கூட்டிக் கொள்ளலாம், 100 ஒட்டகை என்று பந்தயம் கட்டுகிறார்கள். பந்தயம் நடக்கிறது. இதற்கு இடையிலே 9 வருடம் முடியவில்லை. பெருமானாரும் வஃபாத்தாயிட்டாங்க. பந்தயம் கட்டின உபய் இப்னு கலஃபும் வஃபாத்தாயிட்டான். 9 ஆண்டுகளுக்குள் உமர் ரலியல்லாஹுவின் ஆட்சி காலத்தில் வெற்றி கிடைக்கிறது. உபய் இப்னு கலஃபினுடைய மகன் 100 ஒட்டகைகளை அபூபக்கர் ரலியல்லாஹுவிடத்திலே அனுப்பி வைத்தான். என்றோ நடந்த பந்தயம். ஆனால் நம்பிக்கை தவறாமல் தோற்று போனதற்காக 100 ஒட்டகைகளை அனுப்பி வைக்கிறார். அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னாங்க, 2 பக்கம் பந்தயம் நாம் கட்டுகிற பொழுது இருந்தது, அதற்கு பிறகு பந்தயம் மாற்றப்பட்டு விட்டது. ஒரு பக்க பந்தயம் தான் மார்க்கத்திலே ஜாயிஸ், அதனால் இந்த பந்தயம் ஹராம், இந்த ஒட்டகையை நீயே வைத்துக் கொள் என்றார்கள். எவ்வளவு நம்பிக்கை! குறைஷிகள் நம்பிக்கையாளர்கள். இந்த நம்பிக்கையான குறைஷி பாஷையிலேதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெருமானாரை கொடுக்கிறார். பெருமானாரும் சொல்லுவாங்க, நான் குறைஷ விரும்புறதுக்கு காரணம் இன்னி மின்ஹும், நான் குறைஷி. 7 காரணத்தை சொல்றாங்க. குறைஷியாக இருப்பதற்கு காரணம் நான் குறைஷி. வன்னுபுவத்து ஃபீஹிம், நபித்துவத்தையும் அல்லாஹ் குறைஷிகளுக்கு தான் கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் கொடுத்தான். நுபுவத்து குறைஷிகளிடத்தில் உண்டு. வல் ஹிமாயத்து ஃபீஹிம், காபாவை பாதுகாக்கிற பொறுப்பையும் அல்லாஹ் அவர்களுக்கு தான் கொடுத்தான். வஸ்ஸிகாயத்து ஃபீஹிம், ஜம்சம் நீரை மக்களுக்கு விநியோகம் செய்கிற பொறுப்பையும் அவர்களுக்கு தான் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், குறைஷிகளுக்கு. அது மட்டுமல்ல, குறைஷிகளுக்காக வேண்டித்தான் அல்லாஹ் ஆமுல் ஃபீல், யானை படைகளை அழித்து குறைஷிகளுக்கு வெற்றியை கொடுத்தான். இந்த குறைஷிகள் அரபுகளிலேயே 10 நூற்றாண்டுகளாக அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாருக்கும் தலை வணங்கியதில்லை. அது மட்டுமல்ல, குர்ஆனிலே ஒரு சூரா குறைஷ் என்ற சூராவை இவர்களுக்காகத்தான் இறக்கி வைத்தான். லிஈலாஃபி குறைஷ் என்ற சூரா, குறைஷ் என்ற சூரா இவர்களுக்கு. அதனால் குறைஷிகளை பிரியப்படுங்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த குறைஷியில மக்காவை தேர்ந்தெடுத்து, மக்காவுல அரபி பாஷையை தேர்ந்தெடுத்து, அதிலேயும் குறைஷிகளை அல்லாஹ் தேர்ந்தெடுத்து, அந்த குறைஷியிலும் அப்துல் முத்தலிபை தேர்ந்தெடுத்து அவர் மகன் அப்துல்லா, அப்துல் முத்தலிபின் மகன் அப்துல்லாவை அல்லாஹ் தேர்வு செய்கிறார். யார் இந்த அப்துல்லா? அப்துல் முத்தலிபுக்கு 10 மகன்கள். ஜம்சம் கிணறு எங்க இருக்குன்னே தெரியாமல் தூர்ந்து போனது. அப்துல் முத்தலிப் கனவு காணுகிறார்கள். ஜம்சம் கிடைக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள், நேர்ச்சை செய்கிறார்கள். ஜம்சம் நீர் எங்க இருக்கிறது, அது இருக்கிற இடம் கிடைத்து விட்டால் நான் என் பிள்ளை ஒன்றை இறைவா உனக்காக பலி கொடுக்கிறேன். அதற்கு பிறகு ஜம்சம் நீர் இருக்கிற இடம் காட்டப்படுகிறது.
ஜம்சம் கிணறை தோண்டுகிறார்கள். பிள்ளைய பலி கொடுக்கணுமா இல்லையா? 10 பேத்து போட்டையும் பேரையும் குழுக்கள் போட்டா 10 தடவை எடுக்கிறாங்க. 10 தடவையும் அப்துல்லான்னு தான் வருது. 10 முறையும் அப்துல்லாவை குர்பானி கொடுத்துற வேண்டியதுதான் என்று இருக்கிற பொழுது, அப்பொழுதுதான் ஒருவர் சொன்னார், இவரிலே நூரே முகம்மது இருக்கிறது. அதனால் ஒட்டகத்தை ஒரு சீட்டிலேயும் அப்துல்லாவை ஒரு சீட்டிலேயும் போட்டு எடுங்கள். ஒரு ஒட்டகம் அப்துல்லா, சீட்டு எடுத்தா அப்துல்லான்னு தான் வருது, ஒட்டகம் அல்ல. 4 ஒட்டகம் அப்துல்லா தான் வருது, ஒட்டகம் அல்ல. 10 ஒட்டகம் அப்துல்லா தான் வருகிறது, ஒட்டகம் வரவில்லை. ஏறி 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 100 ஒட்டகம் அப்துல்லா, இப்பதான் ஒட்டகம் என்று வருகிறது. இந்த 100 ஒட்டகத்தை கொடுத்து குர்பானி கொடுத்து அப்துல்லா காக்கப்படுகிறார்கள். பெருமானாரின் வருகைக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்படுத்திய ஏற்பாடுகளை பாருங்கள். இந்த அப்துல்லா வீதி வழியாக செல்லுவார்களே, ஆனால் குறைஷி பெண்கள் பேசிக் கொள்வார்களாம், அப்துல்லாவின் முக அழகு, ஏதோ அப்துல்லா ஒரு காரியத்தை சாதிக்கப் போகிறார், அப்துல்லா ஏதோ ஒன்றை சாதிக்கப் போகிறார் என்று குறைஷிகள் பேசிக் கொள்வார்கள். அப்துல் முத்தலிப் யமனுக்கு வியாபாரத்திற்கு செல்லுகிறார். ஒரு பாதிரி அழைக்கிறார், கிறிஸ்துவ பாதிரி அழைத்து கண்ணியம் கொடுத்து, உங்களை பார்த்தால் ஷாம்மாவை போன்று தெரிகிறது. அப்துல் முத்தலிபுக்கு புரியல, ஷாம்மாண்டா என்ன? கல்யாணம் பண்ணாத ஒரு பையன் உங்கள்ட்ட இருக்கிறாரு, பனு ஜுஹரா கபீலாவை சார்ந்த ஒருத்தர் உங்கள்ட்ட சம்பந்தம் பேசுவாங்க, அவங்கள்ட்ட நீங்க பொண்ணெடுங்க, பனு ஜஹராவிடத்திலே பெண்ணெடுங்கள். காரணம், உங்களிடத்திலிருந்து ஒரு குழந்தை பிறக்க போகிறது, அந்த குழந்தை ஒரு புதிய மார்க்கத்தை உலகத்திற்கு கொண்டு வரப் போகிறது என்று அப்துல்லா கல்யாணத்துக்கு முன்னாடியே அப்துல் முத்தலிபுக்கு செய்தி சொல்லப்படுகிறது. இது ஒரு பக்கம் இருக்க, பனு ஜுஹராவிலே முன்னஜ்ஜிமா நட்சத்திர கணக்கு போட்டு ஆய்வு செய்கிற ஒரு பெண்மணி இருந்தால், சௌதா பின்த் ஜம்ரா, நட்சத்திரங்களை பார்த்தே கணக்கெடுக்கிற மாமேதை. இந்த பெண்மணி பனு ஜஹரா அந்த குலத்தில் இருக்கிற எல்லா பெண்களையும் அழைக்கிறாள். இதிலே யாரோ ஒருவர் நதீரா இருக்கிறார். நதீரான்னா உலகத்திற்கே எச்சரிக்கை செய்பவள், உலகத்தை மாற்றி போடக்கூடியவள் ஒருவள் இருக்கிறார். எல்லாரும் கொண்டு வந்து ஒவ்வொரு புள்ளையா காட்டுறாங்க, கல்யாணம் பண்ணாத புள்ள எல்லாத்தையும் காட்டுறாங்க, இது இல்லை இது இல்லை இது இல்லை. கடைசியில் ஆமினா வருகிற பொழுது, ஹாதிஹி நதீரா தலிது நதீரா, ஹாதிஹி நதீரா தலிது நதீரா, இந்த பெண்மணி ஒரு பிள்ளையை பெற்றெடுப்பார். இந்த பிள்ளை எப்படி இருக்கும் தெரியுமா? உலகத்திற்கே அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யும், உலகம் முழுக்க இந்த பிள்ளையை பின்பற்றுகிற அற்புத ஆற்றல் படைத்த பிள்ளை இந்த பெண்மணியின் வயிற்றுக்குள் வளருவாள். அந்த பெண்மணி அன்று சொன்னாள். பனு அசத் கபீலாவை சேர்ந்த ஒரு பெண், அப்துல் முத்தலிப் கையில பிடிச்சிட்டு போறார் அப்துல்லாவை. அத்தாவும் மகனும் போயிட்டு இருக்கும் போது, இன்னைக்கு நடக்கிற வேலையை அன்னைக்கே செஞ்சிருக்கிறாங்க அந்த பொம்பளை. நேரா அப்துல்லாவை மட்டும் கூப்பிட்டு, உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீ என்னென்னலாம் கேட்கிறியோ எல்லாம் நான் தர்றேன். அப்துல்லா சொல்லுவார்கள், நான் என் தந்தையை மீறிய வரலாறு இல்லை, அதனால் என் தந்தை யாரை தேர்வு செய்கிறாரோ அவர்களையே நான் தேர்வு செய்கிறேன். இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. அப்துல் முத்தலிப் தன்னுடைய மகனை அழைத்து செல்லுகிறாள். நபாலா, யார் அந்த நபாலா? நபாலா என்ற குலத்திலே பாத்திமா பின்த் ஹஸ்அமியா என்ற பெண்மணி, அந்த பெண்மணி மறைவான விஷயங்களை கூட அறிந்து சொல்லுகிற ஆற்றல் படைத்த பெண்மணி. இந்த பெண்மணியிடத்திலே சென்று என் பிள்ளையை பற்றி சொல்லுங்கள் என்று சொல்ல, அப்துல்லாவை பார்த்த உடனே எதிர்கால நபி இவரின் மூலமாக பிறக்கும் என்று அறிந்து கொண்ட பாத்திமா, அப்துல்லா உன்னை நான் திருமணம் முடித்துக் கொள்ளுகிறேன், 1000 ஒட்டகைகளை உனக்கு நான் தருகிறேன். அந்த ஜோசியக்கார காகினா பெண்மணி சொல்லுவாள். அப்துல் முத்தலிப் அப்துல்லாவை அழைத்துக் கொண்டு வருகிறார். அதற்கு பிறகுதான் அப்துல்லாவுக்கும் பனு ஜுஹராவை சார்ந்த ஆமினாவுக்கும் திருமணம் நடக்கிறது. எளிய முறையில் அழகிய திருமணம் நடந்து 2 பேர்களும் எளிதான முறையிலே வாழ்க்கை நடத்துகிறார்கள். ஐயாமுத் தஷ்ரீக். இன்றைக்கு குர்பானி கொடுக்கிறோமா இல்லையா? குர்பானிக்கு அடுத்த நாள் 11, 12, 13 துல்ஹஜ் பிறை, இதுதான் ஐயாமுத் தஷ்ரீக், அல்லாஹ்வின் விருந்து நாள். இதற்கு பேரே அல்லாஹ்வின் விருந்து நாள். இந்த நாளில் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமினாவின் மணி வயிற்றில் தரிக்கிறார்கள். ஆமினாவின் வயிற்றிலே தரிக்கிற பொழுதே அன்றைக்கே ஆமினா ஒரு கனவு காணுகிறார்கள். அது கனவா நினைவா? கனவிலே சொல்லப்படுகிறது, அம்மா இந்த கயிற்றை எடுத்து கழுத்திலே கட்டிக்கொள்,
என்னவென்று பார்க்கிறார்கள். உஇதுஹு பில் வாஹித் மின் ஷர்ரி குல்லி ஹாசித் வ குல்லி ஹல்கின் ஸாயித். இதை எடுத்து கழுத்திலே கட்டுன்னு கனவு பார்த்தாங்க. முழிச்சு பார்த்தா கயிறும் இருக்கிறது, தங்கத்திலே எழுதப்பட்ட ஒரு துண்டும் இருக்கிறது, தங்க துண்டும் இருக்கிறது. பார்த்தது கனவு, இங்கே நினைவில் இருக்கிறது. எடுத்து கட்டுகிறார்கள். ஆமினா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் களவிலே பெருமானார் ஆமினாவினுடைய மணி வயிற்றிலே வளர்கிறார்கள். நம்மை போன்று பெருமானார் வளரவில்லை. அவர்கள் வயிற்றில் இருக்கிற பொழுது கூட அன்னைக்கு இதமாகத்தான் நடந்தார்களே தவிர, ஆமினா சொல்லுவார்கள், வாழ்நாளில் ஒரு முறை கூட என் மகன் என் வயிற்றில் எண்ணெய் உதைத்ததில்லை. வயிற்றில்